இந்த முறை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பொடிப்பயலே. பார்த்தா தெரியல, இது என்னோட வீடு. இது ஒண்ணு ஷேர்கான். நான் கொஞ்சம் அசந்தா போதும் உடனே மௌக்லி இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். பாடத்தை பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறான். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் பக்கீரா. நானா? ஏன்? ஏன்னா அது நீ அவனை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தன்னா. பகீரா, நீங்க அத பாத்துக்கணும். அவங்க ரெண்டு பேரும் என் வீட்டை நாசம் பண்ணிட்டாங்க. யாரு? மோக்லி அப்புறம் அந்த ஷேர்கான். இந்த தடவை அந்த மோக்லி மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். மோக்லி என்னவோ வேகமா தான் ஓடுறான், ஆனா அந்த ஷேர்கான் பயங்கரமா துரத்துறான். எங்க போறீங்க? இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் நிச்சயமா தப்பிப்பேன் ஷேர்கான். காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? இப்போ நீ எனக்கு விருந்தாக மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு உணவாகலனா கூட பரவாயில்ல, இங்க இருந்து உன்னை விரட்டுனா போதும். ஷேர்கான், என்னை இப்படி விட்டுட்டு போகாத. நீ இல்லாம இருந்தா தான் எனக்கு நல்லது. மௌக்லிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏதாவது பலு, வா சீக்கிரம் வா. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஏதோ கேட்டது. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. இந்த விழுத பிடிச்சிக்க மௌக்லி, கெட்டியா பிடிச்சிக்க. ஓ என் செல்ல பயலே, நீ தனியாதான் இருக்கியா? நான் வேணா உனக்கு துணையா இருக்க ஒரு ஆள் தரட்டுமா? நல்லா குளிச்சியா மௌக்லி? நல்லா குளிச்சேன், ஆனா நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன். அவன் நினைச்சா என்ன காப்பாத்திருக்கலாம். நீ இப்ப அந்த ஷேர்கானை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க மௌக்லி? ஆமா, அவனை காப்பாத்தாம போனதுக்கு நான் நிச்சயம் ஒரு நாள் பழி வாங்குவேன். நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஷேர்கானை விட நல்லவன். அதனால நீ பழி வாங்குறத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அதனால அந்த எண்ணத்தை கைவிட்டுரு. ஷேர்கான், ஷேர்கான், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? அந்த மோக்லி இப்ப தனியா தான் இருக்கான். இந்த நல்ல செய்தி சொன்னதுக்கு நீ ஏதாவது கொடுப்பேன்னு நினைச்ச. இந்த எலும்பை மட்டும் கொடுத்துட்டு போதும். அவ எப்பவோ அழிஞ்சிட்டா. அவன் அந்த ஆத்துக்கிட்ட தான் நிக்கிறான். உடனே வந்து அவனை பிடிச்சிடலாம். இறந்துட்டானா? ஆமா, எனக்கும் பாவமா தான் இருக்கு. அந்த புதக்குழி இந்நேரம் அவனை முழுங்கி இருக்கும். இல்ல, நான் அவனை பார்த்தேனே. அடுத்த தடவை நீ புதகுழியில மாட்டிக்கிட்டனா இந்த மாதிரி நீ போராடக்கூடாது. எப்படியாவது மெதுவா தப்பிக்க பார்க்கணும்.
காப்பாத்துங்க. ஆஹா, ருசியான எலும்பு. உன்னோட வீட உடைச்சதுக்கு மன்னிச்சிடு இக்கி. கவலைப்படாத, வேற ஒரு நல்ல இடமா பார்க்கலாம். ஆனா அது மாதிரி வராது. எனக்கு அந்த மரப்பொந்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு பிடிக்கிற மாதிரி இடம் கிடைக்கிற வரையும் தேடிக்கிட்டே இருக்கலாம். அட என்ன, இவன் உயிரோட தானே இருக்கான். ஒருவேளை நான் கனவு காண்றேனா? இல்லையே. இந்த விஷயத்தை ஷேர்கான் கிட்ட போய் சொன்னா அவன் நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவான். இது அவனுடைய சாப்பாட்டு நேரம். எனக்கும் ஏதாவது கிடைக்கலாம். ஷேர்கான், ஷேர்கான், நான் அந்த மனுஷ பையல உயிரோட பார்த்தேன். என்ன வளர்ற? அவன் என்ன உயிரோட இருக்கானா? உண்மைதான் ஷேர்கான், அவன் உயிரோட தான் இருக்கான். இப்பதான் அவனை நான் என் கண்ணால பார்த்தேன். நீ மட்டும் உடனே போனா அவனை பிடிச்சிடலாம். பக்கத்துல தான் இருக்கான். ஒருவேளை அவனை நீ பிடிச்சிட்டீனா எனக்கு ஏதாவது மிச்சம் மீதி கொடுப்பல்ல, அதுக்காக தான். அட, கண்டுக்காமையே போய்கிட்டு இருக்கான். இக்கி, இது எப்படி இருக்கு? இது நல்லா காஞ்சுதான் இருக்கு. இது என்ன மழையில இருந்து நல்லா பாதுகாக்கும். அப்படின்னா இனிமே இதான் உன்னோட புது வீடு. இல்ல, இக்கி, உள்ள அப்படி என்ன பார்த்த? ஏன் பயப்படுற? அங்க இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்ன விட்டுடு ஷேர்கான், இல்லனா உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன காப்பாத்து பொடி பயலே. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்து பொடி பயலே. காப்பாத்து. ஆச்சரியமா இருக்கு. என்ன நீ காப்பாத்தவா வந்திருக்க. என்ன நீ காப்பாத்த மாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். இல்ல ஷேர்கான், என்னால உன்ன மாதிரி நடந்துக்க முடியாது. அசையாம அப்படியே இரு. மோக்லி, மோக்லி, எங்க இருக்க? நான் கீழே இருக்கேன். மௌக்லி, ஷேர்கான், இங்க என்ன நடக்குது? ஓ, பலு, பகீரா, நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு. இப்ப நாம எல்லாருமே சேர்ந்து ஷேர்கானை காப்பாத்தலாம். என்ன ஷேர்கான், மௌக்லிக்கு நன்றி சொல்ல மாட்டியா? நன்றி. இப்ப போற, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நான் எதுக்காக இவனை காப்பாத்துனேன்? அதுதான் உன்னோட நல்ல குணம் மௌக்லி. யாராவது ஆபத்துல இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட இல்லையா? அதுதான் உன்னோட பெரிய மனசு. நல்லது செய்யறவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. இக்கி, நீதான் இவங்க கிட்ட ஷேர்கானை பத்தி சொன்னியா? நீ எனக்கு ஒரு புது வீடு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நான் உனக்கு வேற எப்படி உதவ முடியும்? ஷேர்கான், ஷேர்கான், நீ அந்த மனுஷ பையில கொன்னுட்டியா? என்னோட பங்கு எடுத்து வச்சிட்டல்ல? என்ன
நான் கேட்க கூடாதது கேட்டுட்டேனோ